செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு, உலகத்து மக்களுக்கெல்லாம் வாழ்க வாழ்வாங்க, வளர்க ஆன்மீகம் என்ற சூளுரையோடு உங்கள் முன்பாக நிற்கிறேன். என்னை இப்பொழுது உழவை பற்றி பேச சொல்லி இருக்கிறார்கள். எல்லா மக்களை விட ஈரோட்டு மக்களுக்கு எனக்கு ஒரு நெருக்கம் உண்டு. வேறு மாவட்டங்களுக்கு போகும்போதெல்லாம் கேட்கிறார்கள், நீ சொந்த ஊர் ஈரோடா என்று கேட்கிறார்கள். ஏன்னா இந்த இயற்கை வேளாண்மையை கையில் எடுத்துக்கிட்டு ஈரோடு மாவட்டத்தில் சுத்தின அளவு வேற எந்த மாவட்டத்திலும் நான் சுத்தலை. ஈரோடு மாவட்டத்தில் நிறைய உழவர்கள் இப்ப இயற்கை உழவுக்கு மாறி இருக்கிறார்கள். இயற்கை உழவு நமக்கு புதுசு இல்லை. நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நடந்ததெல்லாம் இயற்கை விவசாயம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இடையில ஒரு செயற்கைக்குள்ள போனோம். அது எவ்வளவு பெரிய அழிவை இழிவை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நாம் உணர்ந்திருக்கிறோம். உணர்றதுனால மறுபடியும் நம்ம மாறுறோம். இந்த மாறுறதுல சில சிக்கல் இருக்கு. நம்ம தாத்தா இருந்த காலத்துல, பாட்டி இருந்த காலத்துல என்ன நிலைமை இருந்ததோ அந்த சமூக நிலைமை இப்ப இல்லை. அந்த இயற்கை நிலையும் இப்ப இல்லை. ஆகையினால அதே நிலைக்கு நம்ம போக முடியாது. ஆனா அந்த கொள்கைகளை, தத்துவங்களை நம்ம கையில எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு தகுந்தாற் போல நம்மள மாற்றிட முடியும். அப்பதான் நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்குது, இந்த அறிவையும் ஆன்மீகத்தையும் எப்படி இணைக்க முடியும்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. தத்துவத்தை பத்தி பேசுவது ஆன்மீகம். ஒரு செயலை எப்படி செய்வதுன்னு கண்டுபிடிக்கிறது அறிவியல். அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றிணைத்தால் மட்டும்தான் சமுதாயம் முன்னேற்றத்தை நோக்கி போகிறது. அறிவியல் மட்டும் தனியாக இருந்தால், ஆன்மீகம் இல்லாம அறிவியல் மட்டும் இருந்தா அது கொலை மட்டும்தான் செய்யும். அறிவியல்ல உச்சமட்ட கண்டுபிடிப்பு அணுகுண்டு தான். இந்த அணுகுண்டை யார் தலையிலையாவது போட்டே ஆகணும். ஏன்னா தயாரிச்சாச்சா. அது கீழே இருக்கிறத ஆஸ்பத்திரியும் பார்க்க மாட்டாங்க, பள்ளிக்கூடமும் பார்க்க மாட்டாங்க. அது மேல ஏரோப்ளேன்ல எடுத்துட்டு போயிட்டா அது போட வேண்டியதுதான். ஆனா அந்த ஆன்மீகம் ஒன்றுதான் இந்த குண்டை யார் தலையில போடணும், யார் தலையில போடக்கூடாதுங்கிறத வழிகாட்டும். ஆகையினால ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைக்கக்கூடிய ஒரு பணிய இயற்கை விவசாயத்தை பார்க்கிறேன். அறிவுன்னு நிறைய பேர் அறிவு தேடல்ல போனோம். நம்ம 1947 சுதந்திரம் கிடைச்ச பிறகு அறிவு தேடல்ல நிறைய பேர் போனோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த சமூகம் மூட நம்பிக்கையில கடந்தது. சொல்லலாம், மூட நம்பிக்கையிலிருந்து விடுபடணும்னா ஈரோட்டு பாதை தான் வேணும், பகுத்தறிவு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதனால அறிவு தேடல்ல நம்ம போனோம். ஆனா எங்க ஓட்ட விட்டுட்டோம்னா இந்த அறிவுல 2 இருக்குங்கிறத நம்ம மறந்துட்டோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதி வச்சத எல்லாரும் வரி வரியா படிக்கணும், வார்த்தை வார்த்தையா படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும். ஒரு நூல் அவர் 7 வார்த்தையில எழுதி வச்சுட்டு போயிட்டாரு சார். திருக்குறள் மட்டும் படிச்சா நமக்கு புரியல சார். அப்ப ஒருத்தர் கூட இருந்து நமக்கு ஒத்துழைக்க வேண்டியிருக்குது. அவர் என்ன சொன்னாரு, பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை அப்படின்னு சொன்னார். அறிவுன்னு சொல்லி அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாம் எதையெல்லாம் அறிவுன்னு சொல்லி இருக்கிறாங்களோ அதுல எல்லாம் சலிச்சு புடைச்சி எடுத்து பாத்தீங்கன்னா தலையாயதான் நிக்கிறது என்ன இருக்குன்னா பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல். எல்லா உயிர்களையும் நம்ம பாதுகாக்கணும், அதுதான் தலை சிறந்த அறிவு. சிறந்த இப்ப எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்னாரு, உலக அளவுல சமத்துவம் வரணும், சமாதானம் வரணும். அந்த சமத்துவமும் சமாதானமும் எப்ப வருகிறதுன்னு சொன்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதான் வருகிறது. ஆகையினாலதான் உலகத்துல இருக்கிறவங்க சொன்னதுல எல்லாம் தலையாயது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். சரி, இந்த பகுத்துன்றதுன்னா என்ன? மறுபடியும் அங்க வந்துருது விஷயம்.
யாரோ கொடுத்த நன்கொடையை நான் 4 பேர்த்துட்டு பிச்சுட்டு கொடுத்துட்டு போறது கிடையாது. அது பகுத்துண்டல் கிடையாது. தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றாள் அப்படின்னு சொன்னான். என்னுடைய வீட்டுல இருந்து என்னுடைய முயற்சியில நான் உற்பத்தி பண்ண பொருள் இருக்குல்ல, அதை மற்றவங்களோட பகிர்ந்து உண்ணணும். சரிதானா? தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றாள். அதை யார் செய்ய முடியும்னு சொன்னா உழவர் மட்டும்தான் செய்ய முடியும். எப்போ உழவு விட்டு விலகி வந்துட்டீங்களோ உங்களால அதை செய்ய முடியாது. உங்களால அடுத்தவங்களத வாங்கிதான் 4 பேருக்கு கொடுக்க முடியும். ஆகையினால நம்ம உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் வைக்கிற ஒரு யோசனை, பட்டணத்துக்கு வந்துட்டீங்கன்னா கூட உங்க மொட்டை மாடியில எப்படி காய்கறி உற்பத்தி பண்றதுன்னு கொஞ்சம் யோசிங்க. இந்த கிராமத்திலிருந்து உற்பத்தி பண்ணப்பட்ட பொருள்கள் எல்லாம் இந்த பட்டணத்துக்கு வருது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நண்பர்கள் ஈரோட்டில் எனக்கு அந்த ஜேசி அவார்டு வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. அன்னைக்கு அவர்கள்ட்ட கொடுத்த வாக்குறுதி இன்னமும் நிறைவேறாமல இருக்கு. அன்னைக்கு நான் என்ன வாக்குறுதி சொன்னேன்னா, ஈரோடு நகரம் முழுவதும் மரம் நடுவோம், ஈரோடு நகரம் முழுவதும் இருக்கிற எல்லா குப்பையும் நம்ம சுத்தம் பண்ணிடுவோம், அவ்வளவு எருவாக்கிடுவோம், அதை வச்சு நிறைய காய்கறி எல்லாம் உண்டு பண்ணிடுவோம். அப்போ நம் மக்கள் நஞ்சில்லாத காய்கறி உண்ணுவார்கள், நஞ்சில்லாத கனி உண்ணுவார்கள் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்குதான் அதுக்கு நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியான கூட்டத்தை இன்னைக்குதான் நான் பாக்குறேன். அந்த ஆன்மீகம் ஒண்ணுதான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, தம்மில் இருந்து தமது பாட்டு உண்டற்றால் நம்மகிட்ட இருக்கிற மற்றவங்களோட பகிர்ந்து உண்ணுவது எப்படிங்கிறத யோசிக்கிறது ஆன்மீகம் மட்டும்தான் யோசிக்குது. அறிவாளிகிட்ட போய் நான் சொன்னேன்னா அவர் என்ன கேட்கிறாருன்னா, ரசாயனத்துல விளைஞ்சதால இல்ல விளையுமான்னு கேட்கிறாரு. சரி, ரசாயனங்கிறது என்ன என்ன செய்கிறது? இந்த பூமியை நம்ம தாயா நினைக்கிறோம். எப்ப இதுல யூரியாவை போட்டீங்களோ, எப்ப டிஏபி போட்டீங்களோ, எப்ப பொட்டாச போட்டீங்களோ, இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிரும் செத்து போச்சு. அங்க கொலை தான் நடக்குது. அணுகுண்டு போடுறதுக்கும் பூமியில ரசாயன உரம் போடுறதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அணுகுண்டு போட்ட இடத்துல எப்படி புல்லு பூண்டு முளைக்காதோ அது மாதிரி இந்த ரசாயன உரம் போட்ட பூமியில புல்லும் முளைக்காது, பூண்டும் முளைக்காது. அப்படி ஏன்னா நமக்கும் உணவு இல்லை, இந்த ஆடு மாடுக்கும் உணவு இல்லை, கோழிக்கும் உணவு இல்லை, குருவிக்கும் உணவு இல்லை. எப்ப இந்த ரசாயன உரத்தை போட்டோமோ அப்ப பூமி செத்து போனதுனால அதுல வளர்ற அந்த செடி இருக்கு பாருங்க, அது சத்து இல்லாததா இருக்குது. அந்த சத்து இல்லாத வீரியம் இல்லாத செடியை பூச்சி திங்கிறதுக்கு வருது. உடனே அந்த அக்ரிகல்ச்சர் ஆபீசர் சொல்றாரு, இந்த மாதிரி பூச்சி திங்குது, அல்ல இதுல விஷத்தை கொண்டு போய் தெளின்னு சொல்றாரு. பூச்சி எல்லா பூச்சியும் நம்ம விரோதி இல்லை. தேனி நமக்கு தேன் கொடுக்குது, ஒரு பூச்சி நமக்கு பட்டு கொடுக்குது, ஒரு பூச்சி அரக்கு கொடுக்குது. இந்த சிலந்தி இருக்குது பாருங்க, அது வலை கட்டி வச்சிருந்தா அதுல சிக்கிற பூச்சிகளை அது பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நம்ம செடியை திங்கக்கூடிய பூச்சிகளை இந்த சிலந்தி சாப்பிடுது. இந்த ரெக்கைய மடக்காம பறக்குது பாருங்க தட்டாம்பூச்சி, அது செடியில் இருக்கிற புழு பூச்சி எல்லாம் பிடிச்சி சாப்பிடுது. நாம விஷம் தெளிச்சோம் பாருங்க, கொசுவை கொல்றேன்னு சொல்லி, அதுல தட்டாம்பூச்சி தான் செத்து போச்சு, கொசு கொள்ள சாப்பிட. உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப குளிர்காலம் வந்துருச்சு, இப்போ அது ஃபேனை நிறுத்திட்டு தூங்கலாம்ல, முடியலையே. கொசுவை விரட்டுறதுக்காக போன் போட வேண்டியிருக்கு, ஃபேன் போட வேண்டியிருக்கு. மின்சாரம் நிலக்கரியை எரிச்சு மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க. அந்த நிலக்கரி இருக்கிற ஆளை ஆகாயத்தை சூடாக்குது, ஆகாயத்தை சூடாக்குறதுனால பருவமழை இல்லாம போகுது, பருவமழை இல்லாதனால விவசாயம் நின்று போகுது, விவசாயம் நின்று போறதுனால பல பேருக்கு வேலை இல்லாம போடுது. அந்த வேலை இல்லாதவங்க தான் இடம் பெயர்ந்துகிட்டே இருக்கிறாங்க, பொழைக்கிறதுக்கு அங்கங்க போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி கம்பியில கொண்டு வீட்டுக்குள்ள விட்டு காத்தாடியை சுத்த விட்டு கொசு விரட்ட வேண்டியிருக்கு. கொசு விரட்டுறதுக்கு நம்ம இவ்வளவு பேரழிவுகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஒரு அழிவு செய்யறதுன்னு நம்ம இறங்கிட்டோம்னு சொன்னா சங்கில் தொடர் மாதிரி அது பேரழிவுகள்ல அப்படி கொண்டுட்டு போயிடுச்சு. இத நவீன விவசாயம்னு சொன்னான், பச்சை புரட்சி விவசாயம்னு சொன்னான். இதுக்கு பேரு விஞ்ஞான விவசாயம்னு சொன்னான். இதுல விஞ்ஞானம் எங்க இருந்துச்சு? வியாபாரத்தை மையமா வச்சு அதுல எவ்வளவு லாபம் வரும்னு கணக்கு பார்த்து ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, அதுதான் இந்த பச்சை புரட்சி விவசாயம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த விவசாயிகளுக்கு யார் டிராக்டரை வித்தாரோ அவரெல்லாம் கோடீஸ்வரரா இருக்கார். அந்த டிராக்டர்ல ஊத்துற டீசலை வித்தவரெல்லாம் கோடீஸ்வரரா இருக்கிறார். யார் அந்த ஒட்டு விதை வித்தாரோ அவரெல்லாம் கோடீஸ்வரரா இருக்கிறார். யார் இந்த ரசாயன வித்தாரோ அவரெல்லாம் கோடீஸ்வரரா இருக்கிறார். யாரு பூச்சியை கொள்றதுக்குன்னு விஷம் வித்தானோ அவன் எல்லாம் கோடீஸ்வரனா இருக்கிறான். யாரு சிமெண்ட் வித்தானோ அவன் கோடீஸ்வரனா இருக்கான்.
யாரு செங்கல் வித்தானோ அவன் கோடீஸ்வரனா இருக்கான். யாரு ஆத்து மணல் அள்ளி கொண்டு போய் வித்தானோ அவன் எல்லாம் கோடீஸ்வரனா இருக்கான். யாரு இந்த பல்பை வித்தாங்களோ வயரை வித்தாங்களோ அவங்க எல்லாம் கோடீஸ்வரனா இருக்காங்க. அந்த விவசாயி மட்டும் அந்த தவணை பாக்கியில இருந்துகிட்டே இருக்காரு. கடன் கட்ட முடியாத தவணை பாக்கியில இருந்துகிட்டே இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாரு, நாம இது மாதிரி கஷ்டப்பட்டது போதும், நம்ம புள்ள படிச்ச எழுத படிக்க கத்திட்டு எங்கேயாவது போய் எப்படியாவது பழக்கட்டும்னு நினைக்கிறார். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுவதற்காகத்தான் ஞானிகள் அப்போது அப்போது தோன்றுகிறார். இப்போ மனிதன் 6 அறிவு படைத்தவன். மற்ற உயிர்களுக்கெல்லாம் 5 அறிவு தான் உண்டு. இந்த 5 அறிவுக்கும் 6 அறிவுக்கும் எந்த இடத்துல வித்தியாசம் இருக்கு? இதை பார்க்கறதுக்காக ஒரு ரஷ்ய விஞ்ஞானி என்ன செஞ்சான், ஒரு மனுஷ குரங்கை பிடிச்சிட்டு வந்தான். இந்த மனுஷ குரங்குக்கு வால் இல்லை, அதனால அதுக்கும் ஒரு பேண்ட் மாட்டி விட்டான். அதுக்கு ஒரு சட்டை கட்டி டை கட்டினான். அதுக்கு ஒரு கோட்டை மாட்டி விட்டான். தலையில ஒரு தொப்பியை வச்சான். காலில் சாக்ஸை மாட்டினான். அதுல பூட்ஸையும் கோத்து விட்டான். இப்ப அது கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறான், அது இவன் கையை பிடிச்சிட்டு நடக்குது. கொஞ்சம் தான் வித்தியாசம். நம்ம நேரா நிக்க முடியுது, அது கொஞ்சம் இப்படி சாஞ்சாப்புல இருக்கு. இடுப்புல ஒரு 2 எலும்பு கூடுதலா இருக்கு. இவன் சாப்பிடும் போது மேசையில பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அதையும் சாப்பிட பழக்கணும். 2 படுக்கை போட்டு இவன் எப்படி பக்கத்துல படுத்தானோ அதே மாதிரி அந்த கட்டில அந்த குரங்கையும் படுக்க வச்சான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பேசின்ல போய் குழாயை திறந்து விட்டு கை கழுவிட்டு சாப்பிட்டா, அதே மாதிரி கை கழுவிட்டு வந்தது சாப்பிட உட்காந்து. ஒரு நாள் என்ன செய்யறான், அந்த வாழைப்பழத்தை வச்சு அதை சுத்தி மெழுகுவர்த்தியை வச்சு கொளுத்தி வச்சுட்டான். இப்ப கை கழுவிட்டு வந்த ஆளு வாழைப்பழத்தை எடுக்க போகும்போது முசு 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 இந்த பொடியெல்லாம் அந்த முடியெல்லாம் பொசுங்குது, நெருப்புல பொசுங்குது. அப்ப அது என்ன பண்ணுது, கிக்கிக்கி கிக்கிக்கின்னு. நாம 1000 மொழி பேசுறோம், அது கிக்கிக்கி சட்டத்திலே 1000 விஷயத்த சொல்ல பாக்குது. அது அவன் கேட்டா, ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட் வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். அது கிக்கிக்கி கிக்கிக்கின்னு ஏதாவது செஞ்சு தொலைன்னு. இவன் என்ன செஞ்சான், ஒரு கோவலை எடுத்துக்கிட்டு நேர குழாயிட்ட போய் தண்ணியை பிடிச்சிட்டு நேர அந்த மெழுகுவர்த்தி மேல ஊத்தினான். இதை அணைஞ்சதையும் அது வாழைப்பழத்தை எடுத்து திங்க ஆரம்பிச்சு. அடுத்த நாளும் இதே மாதிரி செஞ்சான். அந்த குரங்கு இப்ப கிக்கிங்கில அதே குழாயில போய் தண்ணியை பிடிச்சிட்டு அதே மெழுகுவர்த்தி மேல ஊத்திட்டு தின்னுச்சு. இந்த மனுஷனுக்கும் குரங்குக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. ஒரு வாரம் இதே பயிற்சி. 8வது நாள் என்ன பண்ணா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய நண்பரையும் கூட்டிக்கிட்டு ஏரிக்கு போனோம். அங்க ஏரியில படகுல ஏறிக்கிறாங்க. நல்ல நடு ஏரியில நிக்குது படகு. அந்த பலகை மேல வாழைப்பழத்தை எடுத்து வச்சான், சுத்தி மெழுகுவர்த்தியை வச்சு தீய வச்சு கொளுத்தினான். இப்ப அது என்ன பண்ணுது, கிக்கிக்கி கிக்கிங்கிது. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட் வாட் டு யூ வாண்ட் என்னன்னு கேட்கறான். அது சொல்லுது கிக்கிக்கி கிக்கிக்கின்னு. இந்த படகை கரைக்கு விடுன்னு சொல்லுது. இவன் கரைக்கிட்ட விடுறான் படகை. அந்த மக்கை எடுத்துக்கிட்டு இறங்கி ஓடுது. எங்க, அந்த குழாயில போய் தண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஓடிட்டு இருக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது. அந்த பகுத்தறிவுங்கிறது இந்த இடத்துல மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது. குழாயில வர்றதும் தண்ணி தான், குளத்துல இருக்கிறதும் தண்ணி தாங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும். சரி சரி சரி. குரங்கால காப்பி அடிக்க மட்டும்தான் தெரியும். சரி, இதைத்தான் படைப்பாற்றல்னு சொல்றோம். மனிதனுக்கு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு கபால ஓடு, இதுக்குள்ள 1.5 கிலோ மூளை. இந்த மனிதன் இப்ப நான் இங்க இருந்து பேசுறேன், அந்த கடைசியில இருக்கிறவர் கேக்குது, ஒரு கருவியை கண்டுபிடிச்சிடான். சரிதானா? இந்த மனிதன் ஒரு மாளிகையை கட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள குடியிருக்கிறான். இந்த மனிதன் தன்னுடைய ஆடையை நெஞ்சுக்கிட்டு தான் உடுத்திக்கிறான். வேற எந்த விலங்குகளுக்கும் இந்த இது கிடையாது. ஆகையினால்தான் கல்வி இல்லாதவனை சொல்லும் போது வள்ளுவர் விலங்கோடு மக்கள் அணையர்ன்னு சொன்னார். மிருகத்தோட மிருகமா இருக்கிறான்னு சொன்னாரு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறான். 112 கோடி பேர் விலங்கோடு மக்கள் அணையரா இருக்கிறாங்க. காரணம், நாகரிகங்கிற பேர்ல மேலும் மேலும் செல்வத்தை வளர்க்கறது எப்படின்னு யோசிச்சிருக்கிறோம். ஆனா மனித ஆற்றலை வளர்க்கறத பத்தி யாருமே யோசிக்கல. அந்த மனித ஆற்றலை வளர்ப்பது தத்துவம் தான் வளர்க்கும். ஆகையினாலதான் யார் உள்ளத்தை பண்படுத்துவதற்காக சொல்லாலும் ஏறிகிட்டி உழுகிறார்களோ அவர்கள் பின்னாடி சமூகம் போயிட்டு இருக்க. இன்னைக்கு அது பரவலா தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த வழி மட்டும்தான் மக்களை நல்லதே நோக்கிட்டு செல்லும். அப்போ விவசாயத்துல வறுமைப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள், என்னுடைய பிள்ளை இதை செய்யப்படாது, எங்கேயாவது போய் எப்படியாவது பொழைச்சுக்கட்டும்னு நினைச்சிட்டோம்னா பகுத்தறிவு சுத்தமா செத்து போச்சு சொன்னோம். அப்போ பகுத்தறிவுனா என்ன? அப்பதான் அறிவுல 2 வகை இருக்கிறத பாக்குறோம்.
அறம்போலும் கூர்மையர் ஏனும் மரம்போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர்னு சொன்னார். சுத்தியால அடிச்சீங்கன்னா, சம்மட்டியால அடிச்சீங்கன்னா அந்த இரும்பு நெசங்குது. ஆனா அறத்தால அடிச்சீங்கன்னா அப்படி ரெண்டா ஆகும். அந்த அறம் மாதிரி கூர்மையா இருந்தாலும் சரிதான், மக்கள் பண்பு இல்லைன்னா அந்த அறத்தால என்ன பயன் அப்படின்னு கேட்டான் வள்ளுவர். அப்பதான் நான் நினைச்சேன், அப்ப அறிவுலையும் 2 பாகம் இருக்குது. சரி, அப்படியானா மக்கள் பண்புனா என்ன? 2வது விஷயம் வருது. அறிவிலால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் பொற்றாக்கடை. அடுத்ததோடைய துன்பம் நம்முடைய துன்பம்னு நினைக்கலன்னா அந்த அறிவுனால என்ன பயன் கேட்கிறான். அதான் மக்கள் பண்பு. அப்போ மக்கள் பண்போடு கூடிய அறிவுன்னு ஒண்ணு, மக்கள் விரோதிகளுக்குன்னு உண்டான அறிவு ஒண்ணு. சரி, அப்ப நம்மளுடைய பறவைகள் என்ன செய்யுது, அந்த பயிரில் இருக்கிற புழுவெல்லாம் புடிச்சு சாப்பிடுது. சரி, நீ பூச்சியை கொள்றதுக்குன்னு ஒரு விஷத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா, விஷத்தை தெளிச்சு பூச்சியை நம்ம கொண்டுட்டோம்னா பறவைகளுக்கு சாப்பாடு என்னாச்சு? மறுபடியும் யோசிச்சு பாருங்க. அந்த 2 குறள் இருக்கு. ஒரு குறள் சொல்லுது பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல்னு சொல்லுது. பல மனிதர்களுக்கு சாப்பாடு போடுறதுன்னு சொல்லல, பல உயிர் ஓம்புதல். அதே மாதிரி 2வது குறள் சொல்லுது அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. பிற மனுஷருடைய நோயை மாதிரி பத்தினா பிரயோஜனம் இல்லை, பிற உயிர்களுடைய நோயையும் உன்னுடைய நோய் போய் பார்க்கணும். அது மட்டும்தான் மனித பண்பு அப்படின்னு சொல்லு. அப்போ நாட்டுல ஏகப்பட்ட பறவைகள், இந்த பறவைகளுக்கான உணவை நீ விஷத்தை தெளிச்சு கொண்டுட்டீங்கன்னா பறவை உன் தோட்டத்துக்கு வரல. ஆகையினால நோய் அதிகமாயிட்டே இருக்கு, பூச்சி அதிகமாயிட்டே இருக்கு, விவசாயிக்கு செலவு அதிகமாயிட்டே இருக்குது. நாம சாப்பிட்றதெல்லாம் விஷத்தையே சாப்பிட்டு இருக்கோம். அந்த சின்ன விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். அந்த கோவை பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தர் இருந்தார். அவர் பேர் டாக்டர் ஜெயராஜ். அவர் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில ஒரு கூட்டத்தில் பேசினார். அவர் என்ன சொன்னாரு, நான் திராட்சைப்பழம் சாப்பிட்றதை விட்டு 5 வருஷம் ஆச்சுன்னு சொன்னார். எல்லாரும் காது திடீர்னு கேட்டாங்க, வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் திராட்சைப்பழம் சாப்பிட்றதை விட்டு 5 வருஷம் ஆச்சுன்னா ஏன் ஆச்சு அப்படின்னு அவர் விளக்கமும் செய்கிறார். அந்த திராட்சை தோட்டத்துல பந்தல்ல திராட்சை பழம் தொங்குது. அதுல விவசாயி விஷத்தை ஸ்ப்ரேயர்ல போட்டு தெளிக்கவே இல்லை. தெளிச்சா அவர் மூஞ்சிலேயே படும் பந்தல்ல இருக்கிறதுனால. அவர் என்ன செய்யறாரு, ஒரு அமுல் பால் பவுடர் டப்பாவை மூடியை திறந்துட்டு அதுல தண்ணியை உள்ள விடுறாரு. அதுக்குள்ள கொஞ்சம் என்ட்ரின், கொஞ்சம் எக்கலாக்ஸ், கொஞ்சம் சுமத்தியான், கொஞ்சம் மாலத்தியான், கொஞ்சம் பாரத்தியான், கொஞ்சம் ரோகாரு, கொஞ்சம் டாட்டா ரோகாரு, கொஞ்சம் நூவக்ரான், கொஞ்சம் டமக்ரான், கொஞ்சம் செவினு, கொஞ்சம் ஃபாலிடாலு, கொஞ்சம் எண்டோசல்பான், கொஞ்சம் மானோக்ரோட்டோபாஸ், கொஞ்சம் ஹினோசான், தைத்தேனு, குங்ஃபு, கராத்தே எல்லாம் கொட்டி குச்சால கலக்குறார். கலக்கிட்டு ஒவ்வொரு திராட்சை குள்ளையில அப்படியே முக்கிய எடுக்கிறார். சரிதானா? என்னாச்சு? அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கிடைக்கும். இந்த திராட்சை பழத்தை திங்க போறவனை பத்தி அவன் யோசிச்சானா? சரி, எவ்வளவு ரூபா போட்டு நான் திராட்சை தோட்டம் போடுறது, அதை எவ்வளவு கிலோ விளையும், அதை வித்தா எவ்வளவு லாபம் வரும், அதை மட்டும்தானே யோசிச்சாங்க. அறிவினால் ஆகுவது உண்டோ அறம்போலும் கூர்மையரேனும். பூச்சியை கொள்றதுக்கு என்னென்னலாம் செய்யணும் கத்துக்கிட்டீங்க. மரம் போல்வர் மக்கள் பண்பில்லாதவர். மரம் இருந்த இடத்த விட்டு நவராது. ஆனா அடுத்த உயிரோட துன்பத்தை பார்த்து இழகக்கூடியது மனுஷ மனம் தான் இழகக்கூடியது. அங்கதான் மனித பண்பு இருக்கு, அங்கதான் ஆன்மீகம் இருக்கு. அந்த ஆன்மீகம் பண்பை வளர்க்கிறது, கல்விக்கூடம் அறிவை வளர்க்கிறது. இன்னும் நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க இந்த நாட்டுல. என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, படிக்கிறதெல்லாம் அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. படிக்கிறது அறிவு கிடையாது. பல பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, பிள்ளை தப்பு பண்ணும் போதெல்லாம் கேட்கறாங்க, படிச்ச பிள்ளை இப்படி தப்பு பண்ணலாமான்னு கேட்கறாங்க. இந்த நாட்டில் படிச்சவங்க மட்டும்தான் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்றாங்க. சுழன்றும் ஏற்பின்னது உலகம். சரிதானா? நீங்க எதையானாலும் தள்ளி வைக்கலாம், உள்ள சோறு போறதை தள்ளி வைக்க முடியாது உங்களால. ஆகையினால யார் இந்த உணவை உற்பத்தி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பின்னாடி இந்த உலகம் நிக்கணும். ஆனா நடக்கிறது என்னன்னாக்க, இந்த உழுதவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மற்றவங்க பின்னாடி ஒரு மனுவை கொண்டுட்டு போய் நிற்கிறாங்க. எனக்கு அதை செஞ்சு விடு, எனக்கு இதை செஞ்சு விடுன்னு கேட்டு நிற்கிறாங்க. நேரு தலைகீழா இருக்குது. காரணம் என்னன்னா,
படிச்சவன் எல்லாம் அறிவாளின்னு நம்ம நினைச்சோம் பாருங்க, அங்க இந்த தப்பு நடந்து போச்சு. முதல்ல படிச்சவங்க அறிவாளி கிடையாது, அனுபவம் தான் அறிவுன்னு சொன்னார். இந்த அனுபவம் தான் அறிவுங்கிறத எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. விவேகானந்தரை படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். விவேகானந்தரோட கருத்துல அது வருது, அனுபவம் தான் அறிவுன்னு சொல்லுவோம். அமெரிக்காவில் போய் பேசுறாரு, அங்க இருக்கிற பெண்கள் மத்தியில பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? நான் உங்கள்கிட்ட அறிவை கொடுக்கறதுக்காக வரல, உங்க உள்ளத்திலிருந்து தான் அறிவு வெளியில வரும். அறிவு வெளியில இருந்து உள்ள போவாது, அது அனுபவத்தின் மூலம் உள்ள இருந்து வெளியில வரும். அப்பதான் யோசிச்சேன், வள்ளுவர் தான் சொல்லி இருக்கிறாரு, தொட்டனைத்து ஊரும் மணல் கேணி. மணல் கேணியா இருந்துச்சுன்னா தோண்ட தோண்ட தண்ணி கீழே இருந்து ஊறும், சரிதான். அது போல கற்றணைத்து ஊரும் அறிவு, அறிவு அங்கேருந்து தான் ஊறணும். அப்ப நான் என்ன செய்யறேன்னா, எப்படி அந்த விவசாயி கிணத்தை தோன்றாரோ அது மாதிரி உங்களுடைய உள்ளத்துல இருக்கிறத தூண்டி விடுறேன் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னார். அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொன்னார். என்ன உதாரணத்தை சொன்னார்னா, இங்கிலீஷ்ல உலகம் முழுதும் சொல்றான். என்ன சொல்றான்? ஐசக் நியூட்டன் டிஸ்கவர்டு லா ஆஃப் கிராவிட்டின்னு சொல்றான். புவியீர்ப்பு விசையை ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாருன்னு நமக்கெல்லாம் பாடமா சொல்லி கொடுத்து அதை திரும்பி எழுத வச்சா உங்களுக்கு மார்க் போட்டு பாஸ் போடுறான், சரிதானா? அவர் என்ன கேட்டாரு, பூமிக்கு வெளியில இருக்கிற எந்த பொருளையா இருந்தாலும் பூமி தன் மையத்தை நோக்கி இழுத்துக் கொள்கிறது. இந்த விதி என்ன ஒளிஞ்சுக்கிட்டா இருந்தது அவர் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு? அது எங்கேயும் இருக்கு, எல்லா காலத்திலயும் இருக்குது. அன்னைக்குதான் அவர் மண்டையில பட்டிருக்கு. இது விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு சொன்னது. இப்ப விவேகானந்தர் செத்து போய் எவ்வளவு காலம் ஆச்சு. இன்னமும் நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, கடலுக்கு அப்பால இருந்து வந்ததுன்னா அது அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆகையினால நம்ம மோசம் போறோம், சரிதானா? அப்ப திராட்சை கொலையில அவன் அந்த இருந்தது அந்த விஷ கலவையை அப்படி முக்கிய எடுக்கிறான் பாருங்க. எத்தனை தடவை முக்கிய எடுக்கிறான்னா, பூத்ததுல இருந்து அறுவடைக்கு 100 நாள் 14 வாரம் 14 தடவை அதை முக்கிய எடுக்கலாம். அதை பார்த்ததுல இருந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் திராட்சை பழம் திங்கல. அதை கேட்டதுல இருந்து 20 வருஷமா நானும் திங்கல. ஒரு மேடை விடாம சொல்லிட்டே வர்றேன். ஏன்னா நீங்க ரொம்ப பேர் தின்னுகிட்டே இருக்கீங்க. நீங்க திங்கலன்னா எப்படி அங்க விற்கும்? எப்படி பஸ் ஸ்டாண்ட்ல விற்கும்? அரை கிலோ 10 ரூபா, அரை கிலோ 10 ரூபா, அரை கிலோ 10 ரூபா ஒரே சொல்றான். திராட்சை பழம் அரை கிலோ 10 ரூபா, அரை கிலோ 10 ரூபான்னு. என் பேச்சை கேட்டவங்க எல்லாம் 2வது தடவை என்ன பார்க்கும்போது சொல்றாங்க, ஐயா திராட்சை பழம் திங்கிறத விட்டுட்டேன்னு. இப்ப திராட்சை பழம் திங்கிறத விட்டு பிரயோஜனம் கிடையாது. அங்க என்ன பண்ணா, பெங்களூர் போன போது அங்க முட்டைக்கோச தோட்டத்தை கூட்டிட்டு போய் காமிக்கிறான் இளைஞன். அங்க பார்த்தாக்கா எல்லாம் வரிசையா உருண்டையா கிடக்குது, ஒரு 3 அடிக்கு ஒண்ணு கிடக்குது. அவன் கேட்டான் எப்படி இருக்குன்னு. நான் கேட்டான் நல்லா இருக்குன்னு சொன்னான். இல்ல கடையில இருக்கிறது மாதிரி இருக்கான்னு கேட்டான். அப்பதான் கொஞ்சம் உத்து கவனிச்சேன் நானு. இல்லையப்பா கடையில வெள்ளையா இருக்குது, தோட்டத்துல பச்சையா இருக்குது, ஏன்னு கேட்டான். அவன் சொன்னான், இது மாதிரி கொப்பரையில தண்ணியை உள்ள விட்டு அதுல என்டின் எக்கலாக்சி சுமத்தியானம் மாலத்தியானம் பாரத்தியானம் மானோக்ரோட்டோ பஸ் எண்டோசல்பம் எல்லாத்தையும் கலக்கிட்டு ஒவ்வொரு முட்டை கோசையும் முக்கிய எடுத்து அப்பதான் ட்ரக்ல ஏத்துறோம். எனக்கு இந்த முடியெல்லாம் நேரம் நின்றுச்சு. ஏப்பா இதெல்லாம் பூச்சியை கொல்றதுக்குன்னு சொன்னீங்களே, இப்ப இது அடுத்த பிறகு எதுக்குப்பா முக்கிறீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். என்ன தெரியாதுன்னு? இது உங்க ஊருக்கு வர்றதுக்கு 5 நாள் ஆயிடும். கொஞ்சம் வாடி வதங்கினுச்சுன்னா தூக்காம போட்டுருவீங்க, காணாம போட்டு போயிடுவீங்க, வாங்காம போயிடுவீங்க. போட்ட போன வீணா போயிடும், அதுக்காக முக்கிய எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னான். இந்த மூச்சை இழுத்து விட்டு இந்த முட்டைக்கோசை மட்டும்தான் அப்படியான்னு கேட்டேன். முட்டைக்கோசை அப்படிதான் முக்கிறோம், காலிஃபிளவர் அப்படிதான் முக்கிறோம், கேரட் அப்படிதான் முக்கிறோம், அதுக்கப்புறம் பீட்ரூட் இப்படிதான் முக்கிறோம், திராட்சை பழம் தான் உங்களுக்கு தெரியும்னு சொன்னான். நான் போற இடமெல்லாம் இதை பேச ஆரம்பிச்சேன். நாம எதை திங்கிறோங்கிறத யோசிச்சு பாருங்க. எங்க அம்மாவுக்கு கோபம் வரும்போதெல்லாம் கேட்டாங்க, நீ என்னத்தை திங்கிறேன்னு கேட்டாங்க. அறிவு அங்கதான் இருக்குது. சரி, நான் திருவண்ணாமலையில பேசும்போது அங்க ஒருத்தர் அப்படியே கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருந்தார். நான் கேட்டேன், என்னையா கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்கிற, உனக்கு இது தைக்கலையான்னு கேட்டேன். நாங்க முன்னாடியே தக்காளி பழத்தை அப்படி முக்கி தான் எடுத்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். காய்கறி ஒரு ஊர்ல உற்பத்தி பண்ணி எல்லா ஊருக்கும் லாரியில போகணுமா என்ன? இந்த லாரி விடுற புகை இன்னைக்கு ஆகாயத்தை சூடாக்கிட்டு இருக்குது. ஆகையினால மழை இல்லை. பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்யல, பெய்யக்கூடாத நேரத்துல பெய்யுது. விதைக்கிற நேரத்துல மழை இல்ல, அறுக்கிற நேரத்துல அறுக்குது. ஏன்னா ஆகாயம் புகை மண்டபமாச்சு. காய்கறியே தூக்கிட்டு அலையுமா? நம்ம ஊர்ல தக்காளி காய்க்காதா? நம்ம ஊர்ல முட்டைக்கோசு விளையாதா? நம்ம ஊர்ல காலிஃபிளவர் எடுக்க முடியாதா? கேரட் எடுக்க முடியாதா? பீன்ஸ் எடுக்க முடியாதா?
இல்ல இதெல்லாம் திங்காதவங்க உயிரோட இல்லையா? பாவக்காய் விளையாதா, பீர்க்கங்காய் விளையாதா, சொரக்காய் விளையாதா, அவரைக்காய் விளையாதா, பொள்ளங்காய் விளையாதா, நம்ம பாட்டி எல்லாம் பயிர் பண்ணலையா? ஏன் ஒவ்வொரு இடத்துல உற்பத்தி பண்ணி தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்ட அலையிறோம்? நாமக்கல்ல கோழி முட்டை தயார் பண்ணி டெல்லிக்கு போகணுமா என்ன? டெல்லியில இருக்கிற கோழி முட்டை போடாதா என்ன? சீர்பரட்டும் நிர்வாகம். அந்த நிர்வாகம் சீர்படலைன்னா நீங்க எவ்வளவுதான் அறிவு வச்சிருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை, அறிவு விலை போயிடுது. ஆகையினால நம்ம கோத்து கொடுத்துருக்கிற அந்த சூளுரை இருக்கு பாருங்க, அது திரும்ப திரும்ப தினம் தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லணும், எழுந்திருக்கும் போது எல்லாரும் சொல்லணும். நம்ம நரம்புல, சதையில, ரத்தத்துல எல்லாமே அது கலந்துடணும். அப்படி கலந்தா ஒரு புதிய தமிழ்நாட்டை நம்ம பார்க்கலாம், புதிய இந்தியாவை பார்க்கலாம். நான் கிராமத்து மக்களோட பேசும் போதெல்லாம் திரும்ப திரும்ப எனக்கு என்ன மனசுல பட்டதுன்னா, அறிவு மக்கள்கிட்ட இருக்குது, அறிவு புத்தகத்துல இல்ல, அறிவு காலேஜில் இல்ல. அப்போ என்ன பண்ணா, உட்காந்து விடுகதை போடும்போது புதுக்கோட்டை பொண்ணு அந்த விடுகதையை போட்டான். அடி காட்டுல, நடு மாட்டுல, நுனி வீட்டுல. பயிரை அறுவடை பண்ணும்போது அடி கட்டையே காட்டுல விட்டுட்டோம், நடுவுல உள்ளதை மாட்டுக்கு போட்டுட்டோம், நுனியில உள்ளது வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். எனக்கு ராத்திரி முழுதும் தூக்கம் வரல. என்ன அற்புதமான ஒரு ஞானம் இன்னைக்கு கிடைச்சது அப்படின்னு நான் நினைச்சேன். நான் சரிதான் என்ன நினைக்கிறேன், ஏன் அடிக்கட்டையே காட்டுல விட்டோம், சாப்பிட முடியாத என்னால விட்டுட்டோம். ஏன் இந்த வைக்கோல மாட்டுக்கு போட்டோம், சாப்பிட முடியாத என்னால மாட்டுக்கு போட்டோம். நுனியில உள்ளது சாப்பிடணும் வீட்டுக்கு கொண்டு வந்தோம், குத்தும் போது தவிடு வந்தது, சாப்பிட முடியாத மாட்டுக்கு வச்சுட்டோம். அப்ப நமக்கு வேண்டாதெல்லாம் மண்ணுக்கு கொடுத்தோம், வேண்டாதெல்லாம் மாட்டுக்கு கொடுத்தோம், அது ரெண்டு நமக்கு வேங்கரெல்லாம் கொடுக்குது. இவ்வளவுதாங்க இயற்கை விவசாயம். இதுக்கு எதுக்கு புத்தகம் வேணும், இதுக்கு எதுக்கு காலேஜ், இதுக்கு எதுக்கு வாத்தியாரு? அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கிற வாத்தியார் சொல்றாரு, நான் கூட விவசாயியோட பையன்தான், உங்க வரிப்பணத்துல தான் நான் சம்பளம் வாங்குறேன். எதுக்கு இதெல்லாம் சொல்றாருன்னு கவனித்தேன். அதெல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன், விவசாயிக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இதை சொல்றதுக்கு ஒரு பீடிகை வேற படுறாரு. நீங்க கொடுத்த இந்த விஷத்துல தான் இப்ப நாங்க எல்லாம் நோயாளியா இருக்கிறோம், எல்லாரும் விஷம் சாப்பிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் இந்த விஷத்தை எவ்வளவு பயன்படுத்துறாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் 90,000 டன், ஒரு டன்னுன்னா 1000 கிலோ பார்த்துக்கணும். அப்போ 1000 லட்சம் கிலோ விஷத்தை எங்க பார்த்தாலும் போட்டான்னா, அது பாட்டுக்கு நம்ம குடிக்கிற நீர், தாய்ப்பாலெல்லாம் விஷமா போச்சு. அப்ப தாய்ப்பாலை விஷமாக்குறது அறிவா இருக்க முடியுமா? அறிவினால் ஆகுவது உண்டோ? சரிதானா? அடுத்த உயிரோட துன்பத்தை உன் துன்பம்னு நினைக்கலன்னு சொன்னா அறிவினால் ஆகுவது உண்டோ? அதுக்கு காலேஜில் போயிருக்கணும். அப்போ நான் நினைச்சேன், நான் அந்த பொண்ணு இப்ப இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் மட்டும்தான் பெண்கள் நிறைய உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதே ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இல்லாட்டி கல்யாண கூட்டத்தில் மட்டும்தான் நிறைய பெண்களை பாக்குறேன். அப்போ அறிவுன்னா ஆண்களுக்கு மட்டும் நினைச்சுக்கிறாங்க. எங்கேயாவது விவசாயிகள் கூட்டம்னா ஆண் பிள்ளையா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரி, அடுத்தாற் போல பார்க்கும்போது நான் சொன்னனே ஏதாவது மாற்றி செஞ்சிருக்கலான்னா, இல்ல வீட்டுக்காரி சம்மதிக்க மாட்டேங்கிறான், கூட்டத்துக்கு வரும்போதே கூட்டு வந்திருக்கலாம்ல. நான் அந்த பொண்ணு சொன்னான்னு திரும்ப திரும்ப சொல்றது. அந்த பொண்ணு சொன்னா என்ன சொன்னான்னா, ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய். என் வயிறே ஒரு நாள் சாப்பாடு தள்ளி வையினா வைக்க மாட்டேங்கிற, இருவேளைக்கு 7 என்றால் 7ஆய். இந்த சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க, நல்லதா சமைச்சு தர்றாங்க, 2 வேளைக்கு சேர்த்தாப்புல சாப்பிட்டுக்கன்னா சாப்பிட மாட்டேங்கிற. ஒரு நாளும் என்னவோ அறியாய், என்னுடைய துன்பம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் 4 இடம் போறவா வர்றவா, எல்லா இடத்துலயும் சாப்பாடு இருக்காது. இடும்பைக்கூர் என் வயிறே, எனக்கு எப்ப பார்த்தாலும் துன்பம் வர வயிறே, உன்னோடு வாழ்தல் அறிது. என் வயிறே உன்னோட வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எந்த பொண்ணு சொன்னா? ஔவையார் சொன்னா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான். இதை விட சிறந்த இலக்கியம் உலகத்துல இருக்காக்கும். அப்போ அறிவுன்னா ஆணுக்கு மட்டும்தான் உரியதுன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் இந்த பெண்ணை அடிமையாவே வச்சிருந்தோம் பாருங்க. அதெல்லாம் மீறி போராடி அவங்க வெளியில வர்ற காலகட்டம் இருக்கு பாருங்க, அது நம்ம விடிய போறதுங்கிறத காட்டுது. நம்ம சமுதாயத்துல ஒரு விடியல் வரப்போறதுங்கிறத காட்டுது. ஆகையினால இந்த பெண் விடுதலையை முன்னெடுத்து செல்றதுக்க அதுல ஆன்மீகம் ஒரு முக்கியமான பங்காற்ற வேண்டியிருக்கும். அதனாலதான் சொன்னேன், அந்த பெண்ணு அடி காட்டுல, நடு மாட்டுல, நுனி வீட்டுலன்னு சொல்லி கொடுத்தான். அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய். இப்ப புரியுதா? ஆகையினால சொன்னா சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலையின். உழவுன்னாவே துன்பம். ஆகையினால் துன்பப்பட்டாலும் அந்த துன்பம் சிறந்ததுன்னு வள்ளுவன் சொன்னான்.
ஏன் அப்படின்னா அது இல்லைன்னா எந்த உயிர் வாழ்க்கை சாத்தியம் கிடையாது, உலகத்துல சாத்தியம் கிடையாது. ஆகையினால துன்பப்பட்டாலும் சரி மறுபடியும் நான் நிலத்துக்கு போவேன், நான் விவசாயம் பண்ணுவேன் அப்படின்லாம் நீங்க எல்லாம் முடிவு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அங்க இருக்கும்போது சுத்தமான காத்து கிடைக்குது, சுத்தமான தண்ணி இருக்குது, ஃபேன் இல்லாம கொசு ஓடுது, சரிங்களா? எல்லாம் பறவையெல்லாம் வந்து பூச்சி பிடிக்குது, சரிங்களா? அந்த இயற்கைன்னா என்னன்னு கேட்டாக்கா ஒரு ஞானி 2 விஷயத்த சொல்லி காமிச்சார். ஒரு மரம் இருக்கு, அது இருந்த இடத்துலயே இருக்கு, ஆனா அது ஏன்னா பரவிட்டே இருக்கு. அதுக்கு என்ன செய்தது? அந்த மரத்துக்கு வர்ற பறவையோட பசியை ஆத்துது, அதுக்கு ஒரு பழத்தை கொடுக்குது. பழத்தை உண்ணுகின்ற பறவை 2 கிலோமீட்டருக்கு அப்பால போய் எச்சம் போடுது, அதோட எச்சத்தோட அந்த விதை உழுவுது, அங்க அந்த மரம் முளைச்சு வளருது. மரம் தன்னுடைய இனத்தை பரப்புவதற்கு அது என்ன பண்ணுது? பறவையோட பசியை ஆத்துனுச்சு. ஒரு பூவுல தேன் சுரக்குது, இந்த தேனை எடுக்கிறதுக்காக தேனி போகுது, அது குழவி போகுது. அப்ப அந்த உடம்புல மகரந்தம் ஒட்டிக்குது, அது இன்னொரு பூ போகும்போது இந்த மகரந்தம் சூலகத்துல படுது. அது அப்புறம் தான் என்ன பண்ணுது? அந்த பூவுல விதை பிடிக்குது. அந்த செடி தன்னுடைய இனத்தை பரப்புவதற்கு என்ன செய்யுதுன்னா அந்த குழவிக்கு அந்த தேனீக்கு அது பசி ஆத்துது. ஆனா தேனியோட பசி ஆத்துறோம்னு தெரிஞ்சு அந்த செடி செய்யல, பறவையோட பசி ஆத்துறோம்னு தெரிஞ்சு அந்த மரம் செய்யல. ஆனா மனிதர்கள் தெரிஞ்சே செய்ய முடியும். அப்படியானா என்ன செய்யணும்னா இது செலவில்லாத வேளாண்மையா மாறணும். அந்த வேளாண்மை செலவில்லதான் மாறணும்னா என்ன செய்யணும்? அப்ப கழிவுகளை மட்டும்தான் நிலத்துக்கு கொடுக்கணும், கழிவுகளை மட்டும்தான் மாடுகளுக்கு கொடுக்கணும். நமக்கு வேண்டாங்கிற வைக்கோல், வேண்டாங்கிற புல்லு, வேண்டாங்கிற தவிடு, வேண்டாங்கிற பொட்டு, வேண்டாங்கிற புண்ணாக்கு அதை மட்டும்தான் மாடு கேட்குது. நம்ம பால் கொடுத்தா வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறோம், சாணி முத்தம் போட்டா மண்ணுக்குள்ள போட்டுறோம். மண்ணுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அது மண்புழுக்கு சாப்பாடாகி மண்ணுக்குள்ள போகணும், அவ்வளவுதான். அந்த மண்புழுவையும் நம்ம பேணணும். அப்பதான் என்ன பண்ணுதுன்னு சொன்னா தொடிப்புழுதி ககுசா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும். நம்ம நிலத்தை ஒரு பழம் புழுதி 1/4 பழம் புழுதி ஆகிற மாதிரி புழுதியாக்கி உழுதுட்டு அதுல விதை போட்டீங்கன்னா பிடி எருவும் வேண்டான்னு 2000 வருஷத்துக்கு அவன் எழுதி வச்சான். திருவள்ளுவனுக்கு எங்க பார்த்தாலும் படம் மாட்டியிருக்காங்க, எங்க பார்த்தாலும் சிலை வச்சிருக்கிறாங்க. சொன்னதை மட்டும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்காம போயிட்டோம். அப்ப அவன் என்ன சொல்றான்? மறுபடியும் அதுக்கும் வள்ளுவன் சொன்னான், ஓதி உணர்ந்தும் கற்று தெரிஞ்சிருக்கீங்க, பிறருக்கு உரைத்தும் அடுத்தவங்களும் சொல்லிட்டீங்க, தான் அடங்கா பேதையின் பேதையாரில். தான் மட்டும் அந்த வழியில நடக்கலைன்னா அவன் முட்டாளிகளும் முட்டாள்களா இருப்பான். அப்ப அந்த கியாபே விஸ்வநாதங்கிறார் திருச்சிக்காடு சொன்னாரு, முட்டாளிலும் முட்டாள்னா என்ன அர்த்தம்னா அடியும் முட்டாள்னு அர்த்தம். அவனுக்கு மேல நிறைய முட்டாள்கள் இருக்காங்க, அடிக்கலாம். அப்ப அடிமுட்டாள்கள் இந்த நாட்டுல பெரிய இருக்கிறாங்க. அந்த மடமையிலேருந்து நம்ம விடுபடணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அறிவைத்தான் தேடணும். அந்த அறிவு பண்புள்ள அறிவா இருக்கணும். சொன்னோம் பிறர் தீமையை நம்ம துன்பத்தை நம்ம துன்பமா நினைக்கக்கூடிய அறிவா இருக்கணும். அப்ப அது எங்க கத்துக்க முடியும்? மறுபடியும் கிராமத்துக்கு தான் போகணும். இப்ப நாங்க கிராமத்துக்கு போயிட்டோம், சுர்மான்பட்டிக்கு போயிட்டோம். சுர்மான்பட்டி கடவுர்ல இருந்து ஒரு நட தூரத்துல இருக்குது. கடவுர் கரூர் மாவட்டத்தோடைய தெற்கே எல்லையில இருக்க. அங்க என்ன பார்த்தேன், விவசாயிகளுக்கு கையில வசதி இல்லை, அவர்கிட்ட மாடு இல்லை, அவர்கிட்ட களம் இல்லை. அவர் சோளக்கரத்தை அறுத்துக்கிட்டு சாலையில பரப்பிடுறாரு. அதுல காரு பஸ் லாரி எல்லாம் போகுது. மறுபடியும் தள்ளி தள்ளி அது சக்கரத்துக்கு பக்கத்துல வைக்கிறாரு இந்த கருதுகளை. அது இப்படி போடுறதெல்லாம் அரைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்குது. பொழுது போனா அதை அப்படி தூத்திட்டு தானியத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு, அந்த குப்பையை சாலை ஓரத்துல போட்டு போறாரு. நாங்க என்ன பண்ணோம், ஒரு வண்டியை கொண்டுட்டு போய் அதெல்லாம் அள்ளிக்கிட்டு எங்க தோட்டத்துல மேல போட்டுட்டோம். பாத்தியில மேல மேல போட்டோம். ஒரு மழை விழுந்ததையும் பார்த்தா எங்க தோட்டத்துல சோளம் முளைச்சு வளர்ந்துட்டு இருக்கு, கம்பு முளைச்சு வளர்ந்துட்டு இருக்கு, எள்ளு முளைச்சு வளைஞ்சிட்டு இருக்கு. சந்தோஷம் ஒரு பக்கம் தலையில அடிச்சுக்கிட்டேன். அந்த வசதி இல்லாத விவசாயி அவர் உற்பத்தி பண்ண எள்ளு இந்த குப்பையோட போகுது, அவர் உற்பத்தி பண்ண சோளம் குப்பையோட போகுது, அவர் உற்பத்தி பண்ண கம்பு குப்பையோட போகுது, அவர் உற்பத்தி பண்ண கேப்பையெல்லாம் குப்பையோட போகுது. என்ன இல்லாம போயிடுச்சு? இந்த மாடு இல்லாம போயிடுச்சு. சரிதானா? அந்த மாடு மட்டும் இருந்தா அவர் களத்துல விட்டு அதுலயே சுத்த விட்டுருப்பாரு. சரிதானா? அவளையும் சுத்தி எடுத்திருப்பாங்க. அதனாலதான் அந்த மாட செல்வம்னு சொன்னான். இந்த வள்ளுவன் சொல்லும் போது கேடில் பிடிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை. இப்ப மாடு செல்வம், என்னைக்கா இருந்தாலும் மாடு செல்வம் தான். உங்களுக்கு வேண்டாத பொருளெல்லாம் தின்னுட்டு உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குது. அது பாலை கொடுக்குது, அதுல தயிர் வருது, மோர் வருது, எல்லாம் வருது. இப்ப உங்களுக்கு பாக்கெட்ல வருது பால்னு சொல்றான் அவன். இல்லையா? அது பால் இல்லையா? அது பால் பவுடரா இருக்குதான், அப்புறம் கொஞ்சம் பசுமாட்டு கொழுப்பு இருக்குதான், அதுல கொஞ்சம் 5% யூரியா இருக்குதான், அப்புறம் 3% சோப்பு பவுடர் இருக்குதான், நுரையா வருதான், சட்டியில ஊத்தினா எல்லாம் வருதான். நம்ம மாடை இறந்துட்டு சோப்பு யூரியாவெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம்.
அது விருந்தாளிக்கு வேற கொடுக்குறோம், காப்பி சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாம் விருந்தாளிக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். அப்ப இந்த மடமை வந்து மேலும் மேலும் வளர்ந்து போயிட்டே இருக்குது. அது காரணம் என்னன்னாக்க பண்பு வளரல, நாகரிகம் மட்டும் வளர்ந்துருக்கு. அந்த நாகரிகமும் இறக்குமதியான நாகரிகமா இருக்கு. நம்மளுடைய பூர்வீக நாகரிகம் அது கிடையாது. பூர்வீக நாகரிகங்கிறது பகிர்ந்து உண்ணுதல் மட்டும்தான். இப்ப அந்த நண்பர்கள் கேட்கிறாரு, சீட்ல எழுதி அது கொடுத்துருக்காரு, இந்த கலையை என்னதான் பண்றதுன்னு சொல்லுங்க சொல்றாரு. ரொம்ப அழகு. இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு சின்ன விஷயத்த பார்த்தோம். இந்த ஜப்பான்காரன் அவன் பேர் மசானோபு ஃபுகோகா. அவன் என்ன செய்யறான், நெல்லு வயல்ல நெல்லை அறுத்த பிறகு வைக்கோல் அந்த நிலத்திலேயே போட்டுறான். அப்ப அந்த வெள்ளைக்காரன் கொடுத்தானே அந்த முக்காமல நெல்லு கிடையாது. இந்த புதுக்கோட்டைக்கார் பாடினார் பாருங்க, முக்காமலம் நெல்லு பயிர் 30 கஜம் தண்ணி கிணறு, நிக்காமதான் தண்ணி ஏறச்சேன், நெல்லு பயிர் கருகி போச்சு முக்காமலம். எங்க அப்பா காலத்துல அவர் உள்ள போனார்னா வெளியே தெரியாது, அவ்வளவு உயரம் நெல்லு பயிர். சரிதானே? இதெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்லி அவன் முக்காமலத்துல கொண்டாந்து கொடுத்துட்டான். வைக்கல் இல்லாம போனதுனால மாடு போயிடுச்சு, மாடு புனக்களம் போயிடுச்சு. சரிதானா? ஆகையினால நம்ம ரோட்ல போட்டுக்கிட்டு அடிக்கிறோம், சோளத்தையும் கம்பையும் இதையும் நெல்லையும் ரோட்ல போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, மாட்டுக்கு தீவனம் இல்லாம பண்ணலாம். மாடு கொடுக்கிற பால் இந்த குள்ளமா இருக்கிற நெல்லு தர்ற அரிசியை விட வசந்தது. அரிசியில மாவு சத்து மட்டும்தான் இருக்குது, பால்ல எல்லாமே இருக்குது. ஒரு வளர்ச்சிக்கு வேணுங்கிற எல்லா சத்தும் இருக்குது. பாலை மட்டும் தான் குடிச்சிட்டு குழந்தை வளர்ந்துகிட்டே இருக்குது. சரி, பாலை மட்டும் தான் குடிச்சிட்டு அந்த கண்ணுட்டி வளர்ந்துகிட்டே இருக்குது. அந்த பால் இல்லாம பண்ணா, வைக்கல் இல்லாம பண்ணி பால் இல்லாம பண்ணா அரிசியே கூட்டியிருக்கான். நெல்லு விளைச்சல் கூடி இருக்குது, வைக்கல் இல்லாம போடல, மாடு இல்லாம போய் பால் இல்லாம போயிடுச்சு. ஆனா நாடு முழுதும் மக்களுக்கு நிற்கிற பெரிய துன்பம்னா சத்துணவு பற்றாக்குறைங்கிறான், மால் நியூட்ரிஷன் தான். அடிப்படையில மக்களுடைய அறிவு இருக்கு பாருங்க, அனுபவப்பட்ட அறிவு, அந்த அறிவை நம்ம இழந்துட்டதுனால இப்படி இருக்கும். அப்ப அவன் ஜப்பான்காரன் என்ன செஞ்சான், மறுபடியும் இந்த ஆள் உயர வைக்கல எடுத்துட்டான், நெல் எடுத்துட்டான். அதுல அடிச்ச பிறகு வைக்கலை வந்து நிலத்திலேயே தூவிட்டான். அப்ப களைச்செடி வளர்றதுக்கு இடம் கிடையாது, அதுல நெல் மட்டுமே வளருது. முதல் வேலை கலையை கட்டுப்படுத்தணும்னா இயற்கை அழித்ததை திருப்பி அளிப்போம். இயற்கை அழித்ததை திருப்பி அளிப்போம். இந்த சூளுரையா எல்லாரும் கையில் எடுத்துக்கணும். இயற்கையை வந்து நீங்க பாட்டு சுரண்டிக்கிட்டே இருக்க முடியாது. பூமிக்கு அடியில போர் போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி கீழே போயிட்டே இருக்குது. சரி, அந்த கீழே இருந்து வர்ற தண்ணி நல்ல தண்ணியா வராது. அதுல தாதுப்புகள்லாம் கலந்து ஒண்ணு பல்லு இல்லாம போகுது, அல்லது எலும்பு வளைஞ்சிக்குது, அல்லது கை கால் இல்லாம இருக்குது, ஏதாவது ஒண்ணு போயிட்டே இருக்குது. நீங்க எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. நீங்க மறுபடியும் இயற்கையில இருந்து எடுக்கலாம் திருப்பி கொடுக்கணும். ஒன்னையும் கொடுக்க வேண்டாம், வைக்கலையாவது திருப்பி கொடுக்கப்படாதான்னு கேட்கறாங்க. மாடு இருந்தபோது மாடு தின்னது, சாணியை திருப்பி கொடுத்தோம். இப்ப மாடு இல்ல, வைக்கலையாவது திருப்பி கொடுக்கப்படாதா? ரோடத்துல போட்டு தீய வச்சுட்டு வந்தீங்கன்னா எப்படி? வைக்கல திருப்பி கொடுத்தீங்கன்னா கலைய அது அமுக்கிக்குது, களை வளர்றதுக்கு இடம் இல்லாம பண்ணும். இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த குஜராத்ல பார்த்தோம், தென்னை மரத்துல இருந்து உழுவுற மட்டை பாலை பண்ணாடையெல்லாம் அப்படியே போட்டார் அங்க ஒரு வாத்தியார். இப்ப அதை வந்து ஈரோடு மாவட்டத்துல சொன்னது, ஈரோடு மாவட்டத்துல நிறைய பேர் தென்னை மரத்துல மட்டையை அப்படியே போட்டாங்க. ஒரே சந்தோஷம். முதல்ல கேள்வி கேட்டாங்க, எங்க டிராக்டர் எப்படி போகும்னு. உங்க டிராக்டரே நிலத்துக்குள்ள போகக்கூடாது, அதுக்குதான் இது வழின்னு சொன்னேன். பூமியில மண்புழு உழுதுகிட்டே இருக்குது. அப்ப மண்புழுக்கு மட்டும் தான் தீனி போடணும். நீங்க எதுக்கு டிராக்டர் அதுல போய் உழுவுறீங்க, டிராக்டர் வச்சுட்டு இருந்த. அப்ப எங்க பார்த்தாலும் இப்ப மட்டையை போட ஆரம்பிச்சா ஒரே சந்தோஷம். அந்த செலவெல்லாம் மிச்சம் ஆயிடுச்சு, கொண்டுடுச்சு. உழுவுற வேலை கிடையாது, கொத்தர வேலை கிடையாது. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த மேல மட்டை விழுந்ததையும் ஒரு 3 மாசத்துல கரையான் தின்னுடுது. அதுக்கப்புறம் பாக்டீரியா திங்குது. அதுக்கப்புறம் மண்புழு வந்துடுது, அது உழுதுகிட்டே இருக்கு. அப்ப மண்புழு உழுவும் போது வாயால தின்னு வாழால கக்குது. அது மரத்துக்கு வேணுங்கிற ஊட்டங்களும் அதுல கிடைச்சிருச்சு, அந்த உரமும் கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு வேலை செய்யறோம், ஆனா பலன் 4ஆ இருக்குது. ஒன்னொன்னுக்கும் ஒரு வேலை செய்யறது கிடையாது. பூச்சியை கொள்றதுக்கு ஒரு விஷம், நோயை கொள்றதுக்கு ஒரு விஷம், களையை கொள்றதுக்கு ஒரு விஷம். அவன் விஷமா வித்துக்கிட்டே இருப்பான், நம்ம ஒன்னொன்னா செஞ்சுட்டே இருக்கிறதா? எல்லாத்தையும் ஒரே அடியா தீர்த்துடுறோம். என்னன்னா, இயற்கை அளித்ததை திருப்பி அளிப்போம். அப்ப கர்நாடகா வந்தோம், அங்க விவசாயி என்ன பண்ணாரு, கரும்பு பயிர் பண்றாரு. வாரு சாலு பாரு சாலு அப்படிதான் இருக்கு. ஒன்னுட்டு ஒரு சால்ல தோகை போட்டு மூடிட்டாரு. அப்போ பாய் தண்ணி மிச்சம், தண்ணி பாய்ச்சற செலவு மிச்சம், அங்க களை வெட்டுற செலவு மிச்சம். அப்போ பாயால தான் தண்ணி பாயுது. ஒரு சால்ல தண்ணி பாய்ஞ்சா 2 வரப்பிலக்கிறதுன்னு எடுத்துக்குது. அதை இங்க வந்து சொன்னோம். அதான் ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்தில் ஏன் அடிக்கடி போறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொல்றது ஈரோட்டில் மட்டும்தான் ஒரு வித்தியாசமான மனுஷர்கள் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னை போய் பார்த்தையும் உடனே செஞ்சு பார்ப்பாங்க. இல்லாட்டி ஒரு செய்தியை சொன்னோம்னா ஒரே மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு இன்னும் 2 ஆளை பின்னாடி உட்கார வச்சு கூட்டி போய் பார்த்துட்டு வந்து செய்வாரு. செஞ்சதையும் போன் எடுத்து இப்படி செஞ்சா இப்படி இருக்குன்னு இன்னொருத்தரை கூட்டு சொல்லுவார். சரி, இந்த பண்பு வந்து இந்த ஈரோட்டில் மட்டும்தான் உண்டு. சரி, தஞ்சாவூர்ல இருக்க வேண்டாம், நல்ல வெள்ளை வேட்டி கட்டிக்குவான், வெள்ளை சட்டை போட்டுக்குவான்.
அதுக்காகவே கடனுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கிக்குவான். அதுல போய் காமிக்கணும் 4 பேத்துக்கு. இங்க இருக்கிறாள் தான் அன்றுவாரோட மோட்டர் சைக்கிள் போவார். இது உபயோகத்துக்காக மோட்டர் சைக்கிள் வாங்கி வச்சிருக்க ஈரோட்டில் வச்சிருக்கிறாரு. உதாரணத்துக்காக மோட்டர் சைக்கிள் வாங்கி வச்சிருக்கிறத அங்க வச்சிருக்கிறார். இது மாதிரி இடத்துக்கு இடம் வித்தியாசம் இருக்குது. இதை கலாச்சார வித்தியாசங்கள் சொல்றோம், கல்ச்சுரல் டைவர்சிட்டின்னு சொல்றோம். அது மாதிரி கிராப் டைவர்சிட்டி இருக்குது. இங்க வந்து இதெல்லாம் புஞ்சக்காடா இருந்தது ஒரு காலத்துல. நீங்க எல்லாம் கம்பு கேப்பையெல்லாம் நிறைய தின்னீங்க. இங்க மண்ணுல வந்து கால்சியம் நிறைய இருக்கு. காளை மாடு, காங்கேய மாடு நல்ல மாடா இருக்குது. இந்த மாடை ஒழிக்கிறதுக்காக அங்கேருந்து கொண்டு வந்தானே ஏரோப்ளேன்ல விந்த கொண்டு வந்து நம்ம பசுமாடெல்லாம் கலப்படம் பண்ணி கற்பழிச்சு நம்ம எல்லாம் கெடுத்துட்டாங்களே. எங்க பார்த்தாலும் இப்ப காங்கேய மாட்டையே காணான்றான். நம்ம காங்கேய மாடு தான் எங்க பார்த்தாலும் மணல் வண்டியில போயிட்டு இருக்குது. இந்தியா முழுவதும் மணல் வண்டியில போயிட்டே இருக்குது. நம்ம தமிழ்நாடும் மணல் வண்டியில போயிட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு மாற்றத்தை வேற எங்கேயுமே பார்க்கல. ஆனா அதையே இல்லாம அழிச்சுக்கிட்டே இருக்கிறானே. இதை முன்னேற்றம்னு வேற சொல்றோம், இதை விஞ்ஞானம்னு சொல்றோம். இப்ப அதுக்கு அடுத்த கட்டமா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த தெருவில் குப்பையெல்லாம் கொண்டு போய் சுருமான் வெட்டியில பண்ணையில போட்டோம். இப்ப அந்த களை வளரணும்னா அதுக்கும் வெயில் வேணும். இப்ப வெயில் இல்லாமட்டதுனால களை தானா செத்து போயிடுது. களையை ஒழிக்கிறதுன்னு தனியா நம்ம விஷம் போடுறது இல்ல, களையை விழிக்கிறதுன்னு நம்ம பூமியை சுரண்டது இல்ல. நடக்கிற இடம் பாத்தி பிரிச்சிடும். 2 அடி அகலத்துல நடபாதை, அதுக்கப்புறம் 4 அடி உயரத்துல மேட்டு பாத்தி. இந்த நடபாதை இருக்கிற மண்ணை சுரண்டி பாத்தியில போட்டீங்கன்னா பாத்தி மேட்டு பாத்தி ஆயிடுது. மேட்டு பாத்தியில குப்பையை போட்டீங்கன்னா அது மூடாக்க ஆயிடுது. ஒரே ஒரு தடவை தான் உழுவுறோம், ஒரு தடவை தான் பாத்தி போடுறோம். இன்னொரு தடவை அந்த பூமியில ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை, விதைக்கிறது மட்டும் தான் செய்யணும். வெண்டைக்காயை பறிச்சுக்கிட்டீங்கன்னா செடியை விட்டு அங்கேயே போடணும். தக்காளி காயை பறிச்சுக்கிட்டா செடியை விட்டு அங்கேயே போடணும். இயற்கை எழுத்து திருப்பி அளிக்கிறோம். நீங்க திரும்பி விதைக்கிறது அறுக்கிறது 2 மட்டும்தான். ஆனா மக்களை எல்லா காலகட்டத்திலும் நீங்க வந்து கடவுள் வரலாம், பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பயிற்சி எடுத்துட்டு வர்றாங்க. இந்த சுவாமிகள்லாம் வந்திருக்கிறது, ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. மறுபடியும் ஒரு வாரம் வந்து தங்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக ஒன்று உண்டாலாம். அது மட்டுமே இல்லை, அவங்க இடத்துக்கே வரேன்னு இருக்கேன், காஞ்சிபுரத்துக்கே வரேன்னு இருக்கிறேன். அங்கேயே பண்ணையை அது மாதிரி மாற்றோம்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க எங்கனாலும் பண்ணையை சொல்லுங்க, நான் 4 பெண்கள் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆண்கள்லாம் வேண்டாம், பெண்களே இப்ப பயிற்சி எடுத்துட்டாங்க. எங்கனாலும் 4 பெண்கள் அனுப்புறேன். 4 நாள் ஒரு வாரம் உங்க வீட்டில் தங்கினாங்கன்னா அவங்க நிலத்தை மாற்றி கொடுத்துட்டு வந்துருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இயற்கை அளித்ததை திருப்பி அளிப்போம். இயற்கையில எதெல்லாம் நீங்க வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அது இப்படி நிலத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கும். ஆகையினால நண்பர்களே, ஆன்மீகமும் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் முன்னேற்றம். அறிவியல் வெளி தோற்றத்துலதான் மாற்றத்தை கொண்டு வருது. ஆன்மீகம் உள்ள பண்பை வளர்க்கிறது. வெளி தோற்றம் முக்கியம் இல்லை, பண்பு முக்கியம். திருக்குறளுக்கு விளக்கம் எழுதும் போது மகான் அழகா எழுதியிருக்கிறார். அதாவது ஒன்னொன்னு வெட்டிக்கிட்டே போனீங்கன்னா சின்ன சின்னதா வந்துகிட்டே இருக்கும். கடைசியில வெட்ட முடியாத ஒரு பாகம் வரும், அதுதான் அணு. அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சா பாருங்க, அது அறிவு. அங்க இருக்கிறதா கடவுள். எல்லாத்தையும் கடந்து உள்ள போய் பார்க்கறது தான் கடவுள். அப்போ உள்ள போய் பார்த்தோம்னா என்ன தெரியுதுன்னா, வெளி தோற்றத்துல மயங்குவதுல அர்த்தமே கிடையாது. உள்ளுக்குள்ள பண்பு இருக்கான்னு பார்க்கணும். அந்த பண்பு மனிதர்களை மட்டும் உயிரா பார்த்தா காணாது. மனிதர்கள் இருக்கிற மண்புழுவை பார்க்கணும், இந்த பாலை தயிராக்கிற நுண்ணுயிரை பார்க்கணும், நம்ம பூச்சியை பிடிச்சி திங்கிற பறவைகளை பார்க்கணும், அதுகளுக்கு சாப்பாடு போடுற மரத்தை பார்க்கணும், பூவை பார்க்கணும், செடியை பார்க்கணும், புள்ள பார்க்கணும், புண்டை பார்க்கணும். எல்லாம் தேவையில்லாம எந்த உயிரையும் கடவுள் இந்த பூமியில கொண்டு வரல. எல்லா உயிரையும் நேசிக்கிற ஒரு பண்பை வளர்த்துக் கொள்ளணும். அது இந்த நேரத்துல, காலை நேரத்துல உங்கள்கிட்ட நான் வேண்டுகோளா வச்சு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த இந்த பீடத்துக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் பணிவையும் தெரிவித்து உங்கள் மத்தியிலிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.